ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் ஃபியூஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் பெஸ்ட்டா இல்லை லக்ஸரி செகண்ட் ஹேண்ட் கார் பெஸ்ட்டானு பார்க்கலாம். யூஸ்டு லக்ஸரி கார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 lakhs 12 lakhs 15 lakhsக்குள்ளே நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் எல்லாம் கிடைக்கும். பட் இதுவே நியூ கார் அப்படின்னா ஒரு நல்ல கார் வேணும்னா கூட 8 lakhs மேலே போகணும். இதில் எது ஆக்சுவலாக பெஸ்ட்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நிறைய பேருக்கு கார் பை பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இப்போது 2 பேர் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். 2 பேரோட பட்ஜெட்டும் சேம் தான், 12 lakh. இப்போ பர்சன் ஏ என்ன பண்ணுறாரு, எனக்கு நியூ கார் தான் வேணும்னு நினைக்கிறாரு. பர்சன் பி வந்து லக்ஸரி கார் பை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இங்கே பர்சன் ஏக்கு 12 lakhல நியூ கார் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் இங்கே பர்சன் பிக்கு 12 lakhல லக்ஸரி கார் கிடைக்குமான்னா அதுதான் இல்லை. ஸோ அவர் யூஸ்டு காரை பை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு. இதில் எது பெஸ்ட்னு நம்ம பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நியூ கார் பை பண்ணோம்னா அதோட வேல்யூ எவ்ரி இயர் டிப்ரிஷியேட்டே போகும். அதுக்கு பெட்டர் லக்ஸரி காரை செகண்ட் ஹேண்டில் பை பண்ணலாம். அட்லீஸ்ட் டிரைவிங் கம்ஃபர்ட் கிடைக்கும். ஆல்சோ நம்ம சொசைட்டியில் கெத்தாக சுற்றலாம் அப்படின்னு வாங்குறவங்க இருக்காங்க. இன்னொரு சைடு யூஸ்டு கார் பை பண்ணோம்னா நியூ காரை விட அதோட மெயின்டெனன்ஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம நியூ காரே வாங்கிடலாம்னு நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக எது பெஸ்ட்னு டீட்டெயிலாக ஒவ்வொரு செக்லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட், வாட்ஸ் த பையிங் காஸ்ட். டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ண போகிறோம், லோன் எவ்வளோ வாங்குறோம்னு முடிவு பண்ணணும். இதில் சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் திங் தான் லோன் சாங்ஷன் லிமிட். நியூ கார்ஸ்க்கு 90 to 95 வரைக்கும் பேங்க்ஸ் லோன் தருவாங்க. சம் பேங்க்ஸ் 100% கூட லோன் தருவாங்க. பட் யூஸ்டு காருக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க் 70 to 75% தான் லோன் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ கார்ஸுக்கு 7 to 9% தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் சிபில். பட் இதுவே யூஸ்டு கார் அப்படின்னா 12 to 15% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி சிபில். இதுவும் நிறைய பேருக்கு டவுட் வரும், எதுக்கு யூஸ்டு கார்ஸ்க்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் லோனில் ஒரு கார் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கார் பேங்க்கோட அசட்டாக தான் கன்சிடர் ஆகும். ரிஸ்கியர் அசெட்க்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு லோன் அண்ட் ஹோம் லோனுக்கு 7 to 8% ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் கோல்டு அவங்ககிட்ட இருக்க போது கோல்டோட வேல்யூ ஏறிட்டே இருக்கும். ஹோம் லோன் அப்படின்னா லேண்ட் ஆர் வீட்டை தூக்கிட்டு ஓட முடியாது. இதெல்லாம் சேஃபர் அசெட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். இதனால தான் யூஸ்டு கார்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது இதில் செகண்ட் பேராமீட்டர்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. நியூ காருக்கு ரோட் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது சம்டைம்ஸ் 40% ஆஃப் த கார் வேல்யூ வரைக்கும் கூட போகும். நீங்கள் செகண்டாக வாங்கும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன்னு ஒன்று இருக்கும். அதுவும் நீங்கள் ஏஜென்ட் வழியாக போனீங்க அப்படின்னா இது ஜென்ரலாக 2000லேருந்து 5000 வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம அடுத்த செக்லிஸ்ட்டுக்கு போகலாம். அதுதான் ரன்னிங் காஸ்ட். நியூ காரோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 17 km/லிட்டர் இருக்கும். இது ஆவரேஜோட வேல்யூ தான். பிராண்டை பொறுத்தும் காரோட மாடல் பொறுத்தும் சேஞ்ச் ஆகிட்டே போகும். பட் இதுவே யூஸ் லக்ஸரி கார்னால் ஆவரேஜாக 12 km/லிட்டர் தான் போகும். இது காமன் தான். இப்போது காஸ்ட் பர் கிலோமீட்டர் எடுப்போம். இன்றைக்கி பெட்ரோல் ரேட் பார்த்தோம்னா 100 rupees 80 பைசே இருக்குது. அப்போது 1 கிலோமீட்டர் அப்படின்னா ஆவரேஜாக நான் 5 rupees 92 பைசா ஸ்பெண்ட் பண்ணுவோம் நியூ காரில். பட் இதுவே யூஸ்டு கார் அப்படின்னா 8 rupees 40 பைசா ஸ்பெண்ட் ஆகும். அப்போது நம்ம ஓல்ட் காரை பை பண்ணோம்னா ஆவரேஜாக 3 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து ஆவரேஜ் தான். எதுவுமே வந்து எக்ஸாக்ட் கார் பிராண்ட், எக்ஸாக்ட் கார் மாடலுக்கு பேஸ் பண்ண திங்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கு டாக்குமெண்டேஷனில் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட நீங்கள் தான் கேட்டுக்கணும். நம்ம ஆவரேஜாக 30 km/day ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 365 days அப்படின்னா 1950 km ட்ரைவ் பண்ணுவோம். அரௌண்ட் 32,850 rupees per இயருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃபியூலுக்காக மட்டும். இதுவே 5 years ஆவரேஜாக இந்த யூஸ்டு காரை ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா 1,64,250 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் ஃபியூலுக்கு மட்டும். இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் இருக்கிற ஃபியூல் ப்ரைஸோட வேல்யூ தான். ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். இப்போது நம்ம தேர்ட் செக்லிஸ்ட் போகலாம். அதுதான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நியூ காருக்கு ஃபஸ்ட்டு சில சர்வீஸை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இதில் சில க்ரைட்டீரியா இருக்கும். பேஸ்ட் அந்த கம்பெனி 6 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ், ஆர் 10,000 kilometers, 20,000 kilometers அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி 50,000 kilometers ஆர் 1 year அந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இதுவே யூஸ்டு கார் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஆல்சோ சர்வீஸ் காஸ்ட் கூட ஹை தான். எக்ஸாம்பிள்,
நார்மல் பிராண்ட்ஸ் மாதிரி எடுத்தோம்னா சுசுகி ஹுண்டாயை விட பிஎம்டபிள்யூ ஆடியோட சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆல்சோ மெயின் திங் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ். நியூ காருக்கு ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிரும். அண்ட் கம்பேர் பண்ணால் யூஸ்டு காருக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸும், பிகாஸ் அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆல்சோ லக்ஸரி கார்னால் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபெயிலியர் ரேட் கூட நியூ காரை விட ஓல்ட் காரில் ரொம்ப அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை இன்சூரன்ஸ் அந்த காஸ்ட்டை கவர் பண்ணலைன்னா நீங்கள் தான் அந்த ரிப்பேர் காஸ்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இன்சூரன்ஸ் வந்து நியூ காரை விட ஓல்ட் காருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்த செக்லிஸ்ட் பார்த்தோம்னா ரீசேல் வேல்யூ. இதில் எதுவும் சொல்ல தேவையில்ல, நியூ காருக்கு தான் ரீசேல் வேல்யூ ஹையாக இருக்கும். பிகாஸ் டெப்ரிசியேஷன் வேல்யூ நியூ காரை விட ஓல்டு காருக்கு தான் கம்மி. இன்கம் டேக்ஸ் படி ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு கீழே டாக்குமெண்ட்டில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ சிலர் எடுத்துப்போம். இப்போ ஒருத்தர் யூஸ் லக்ஸரி காரை பை பண்ண போகிறாரு. அவருக்கு காரை பற்றி டாப் டு பாட்டம் நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ கூடவே மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அது மிஸ்டேக் அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் அந்த கார் எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ எது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குன்னு எல்லாமே தெரியும். இந்த கேஸில் அவர் மிஸ்டேக் பண்ணல, ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ரைட். உங்களுக்கு காரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும்னா மட்டும் நீங்கள் செகண்ட் காருக்கு போகலாம். நான் வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் பை பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லலை. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் செக்லிஸ்ட்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக ஓல்டு காரை பை பண்ணுறப்ப இது செட் ஆகும். பட் இது லக்ஸரி காருக்கு இது கம்ப்ளீட்டாக செட் ஆகாமல் கூட போகலாம். And that's all guys in this video. Thanks for watching.